நான் ஜவாஹிருல்லா. ம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற சமுதாய பேரியக்கத்தினுடைய தலைவராக செயல்பட்டு வருகிறேன். தமுமுக 31 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வகையான தொண்டுகளை புரிந்து வருகிறது. எங்கள் அமைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 220 அவசர ஊர்திகள் அனைத்து சமூக மக்களுக்கும் சேவையாற்றி வருகின்றது. 2009 மனிதநேய மக்கள் கட்சியை தொடங்கி செயல்பட்டு வருகிறோம். நான் கடந்த காலங்களில் ராமநாதபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, அதற்கு பிறகு பாபநாசம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்திருக்கின்றேன். தற்போது 2026 நடைபெறக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு தொடர்ந்து தேர்தல் பரப்புரை செய்து வருகிறேன். நாகப்பட்டினம் தொகுதியில் நிச்சயம் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. நாகப்பட்டினத்திலும் நாங்கள் வெல்வோம். அதே போல் தமிழ்நாட்டிலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்பார் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் திமுக கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய விருப்ப தொகுதிகளாக சென்ற முறை 2 தொகுதிகளில் எங்கள் கட்சி வெற்றி பெற்றுச்சு. பாபநாசம் மற்றும் மணப்பாறையில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார். மீண்டும் அதே தொகுதியில் தான் கேட்டோம். ஆனால் மணப்பாறை தொகுதியை தந்துவிட்டார்கள். அங்கே மீண்டும் அப்துல் சமத் இந்த தேர்தலில் களம் காண்கிறார். அதே நேரத்தில் பாபநாசத்துக்கு பதிலாக நாகப்பட்டினத்தில் போட்டியிடுமாறு திமுக தலைமை கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இங்கே போட்டியிடுகிறேன். இந்த நாகப்பட்டினம் தொகுதி எங்களுக்கு ஒன்றும் புதிய பகுதி கிடையாது. காரணம் 2004 டிசம்பர் 26 யாரும் மறக்க முடியாது. சுனாமி என்ற ஆழி பேரடை மிகப்பெரிய பாதிப்புகளை தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரமும் இலங்கையிலும் ஏற்படுத்தியது. அப்போது உடனடியாக களத்திற்கு சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். கடலை பார்த்து மக்கள் விருண்டோடி வந்த நேரத்தில் கடலை நோக்கி சென்று இறந்தவர்களுடைய உடல்களை மீட்டார்கள், காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அதற்கு பிறகு மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். அப்படி நாங்கள் அந்த சுனாமி காலகட்டத்தில் மீட்பு பணிகளில் நிவாரண பணிகளில் ஈடுபட்ட இடம்தான் நாகப்பட்டினம் தொகுதி. இந்த தொகுதி முழுவதும் பெரிய பாதிப்பு இருந்துச்சு. மக்களை மீட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் தெத்தி என்ற ஒரு இடத்துல இது போன்ற ஒரு பேரிடர் வந்தால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு பேரிடர் புகலிடமும் நாங்கள் கட்டியிருக்கிறோம். இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் மட்டும் எங்களுக்கு 3 அவசர ஊர்திகள் ஆம்புலன்ஸுகள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாட்டு அரசியலில் திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியலுக்கு அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார்கள். எம்ஜிஆரை சொல்லலாம், அதே போல் செல்வி ஜெயலலிதாவை சொல்லலாம். ஆனால் உடனடியாக அவர்கள் தேர்தலில் குறித்து உடனடியாக களம் கண்ட முதல் தேர்தலே முதலமைச்சராகும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் அவங்களுக்கு இருக்கவில்லை. அதிமுக தொடங்கி திமுகவில் நீண்ட காலமாக இருந்து சட்டமன்ற மேலவையில் எம்எல்சின்னு சொல்லுவாங்க, அதில் இருந்தவர் எம்ஜிஆர். நீண்ட கால பணிக்கு பிறகு தான் தனியாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியும் நீண்ட காலத்துக்கு பிறகு வெற்றி பெற்று முதலமைச்சரானார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட அதிமுகவில் சேர்ந்து மாநிலங்களவை ராஜ்யசபா என்று சொல்வார்கள், அதில் உறுப்பினராக இருந்தார். கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவின் சார்பில் பரப்புரைகள்லாம் மேற்கொண்டார். ஆக படிப்படியாக தான் முன்னேறி அவரும் முதலமைச்சரானார். ஆனால் நேரடியாக திரையுலகத்திலிருந்து அரசியல் உலகத்துக்கு குதித்துவிட்டு களம் காணக்கூடிய முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் ஆவேன் என்று சொல்வது ஒரு
நல்ல கற்பனையாக தான் இருக்கும். எனவே அவருடைய முதலமைச்சர் கனவு இந்த தேர்தலில் பலிக்காது. நம்மனா 10 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள். அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அதிமுக பாஜகவுடன் நெருங்கி பழகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கான வழிவகை இல்லை. எனவே அதிமுகவை மிரட்டி வைத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை என்று பல்வேறு வகையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினால் மிரட்டப்பட்டு பாஜகவுக்கு ஒரு அடிமையாகவே அவர் மாறிவிட்டார். பாஜக சொல்படி அவர் நடக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு பரிதாப நிலைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று விட்டார். அதனால தான் நம்ம இப்போ வேடிக்கையாக சொல்வதுண்டு, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அமித்ஷா திமுகவாக அது மாறிவிட்டது. இது ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி. ஆனாலும் கூட அதிமுக பாஜகவுடன் கைகோர்த்து வருவது அதிமுகவினுடைய எதிர்காலத்தை சூன்யமாக்கிவிட்டது. தமிழ் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே பாதிப்பு ஏற்படும். ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு நல்லிணக்கத்தின் பூமியாக இருக்கின்றது. வட இந்தியாவில் வெறுப்பு பரப்புரைகளை மேற்கொண்டு தான் பாஜக கட்சியை வளர்க்கிறது. ஆனால் இங்கு திமுக தலைமையிலான ஒரு அமைச்சரவை இருப்பதனால வெறுப்பு பரப்புரைக்கு எந்த வகையிலும் இந்த அரசு வழி விடுவதில்லை. வெறுப்பு பரப்புரையில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த தரப்பினர்களாக இருந்தாலும், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட பாரபட்சம் இல்லாமல் ஒரு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்தை காக்கக்கூடிய ஒரு வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. ஆனால் பாஜக தப்பித்தவறி அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையுமானால் முதலமைச்சராக வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். ஆனால் அவரை இயக்கக்கூடியவர்களாக பாஜகக்காரர்கள் தான் இருப்பார்கள். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகக்கூடிய, இதுவரை நாம் கட்டி காத்த மாநில சுயாட்சி போன்ற விஷயங்கள் எல்லாம், சமூக நீதி, அதாவது இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் பறிபோகக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜகவினால் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியவில்லை. எனவே ஒரு புகழ்பெற்ற திரை நட்சத்திரத்தை களத்தில் இறக்கிவிட்டால் ஆதரவு பெருகும் என்ற ஒரு அடிப்படையில் விஜயை களத்தில் இறக்கி விட்டது பாஜக தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.